வெல்கம் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நடந்த அந்த சிஎம் டேலண்ட் எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாமோடைய ஆன்சருக்கு கொஞ்சம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓவை சரிங்களா மையமாக, அதாவது மையம் வந்து சென்டர் வந்து ஓன்னு கொடுத்துருக்காங்க. மையம் ஓ மற்றும் ஆரம் ஆர் உடைய கொடுக்கப்பட்ட படத்தில் ஏபி வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மொத்த லென்த்து எவ்வளோன்னா 29. ஸோ இதுதான் நமக்கு இங்கே ஏபியோட வேல்யூ 29. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏடி இந்த சைடோட வேல்யூ பார்த்திங்கன்னா 23 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது டிஆர்னால் இந்த பார்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் ஆருடைய மதிப்பு, ஆறுனா இங்கே இருக்கு இல்லையா, இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கொஷனில் பாருங்கன்னா, இதில் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சர்க்கிள் வந்து இந்த சார்ட்டு மாதிரி இருக்குது. சரியா? இதில் வந்து கட் பண்ணுற இந்த பார்ட்டு எவ்வளோ இருக்கோ அதே தான் இந்த பார்ட் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பார்ட்டு 5னா இந்த பார்ட் எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது 5னா டோட்டலாக 23. ஸோ இப்போ இதில் நம்ம 5 சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ இதில் 5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த பார்ட் 18னா அப்போ இந்த பார்ட் எவ்வளோ கிடச்சிரும்? 18. அப்போ இது டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு? 29. அப்போ இந்த 29ல் 18 போயிடுச்சுன்னா இந்த பார்ட் எவ்வளோ? 11. இது பாருங்கள், கரெக்டாக ஒரு ஸ்கொயராக ஃபார்ம் ஆகிருக்கா? அப்போ ஒரு ஸ்கொயர்னால் எல்லா சைடும் 11 இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 11. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஆன்சர் 11. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட படத்தில் தான் இதுலேயே கொடுத்துருக்காங்க. அந்த டேன்ஜென்ட்டை கொடுத்துருக்காங்க, தொடுகோடு கான்செப்ட் டிஏ மற்றும் டிபி. ஓகேங்களா? ஏன்னா வட்டத்தின் தொடுகோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் சி தான் கேட்குறாங்க நான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் நமக்கு என்ன இருக்குன்னா, இதோடைய இங்கே வந்து 50 இருக்கா, இந்த ஆங்கிள் அப்படியே இங்கே டபுளாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 100 டிகிரி. ஸோ ஆன்சர் 100 டிகிரி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். 2.1 மீட்டர் சரிங்களா, மீட்டர் நீளமுடைய தாமிரத்தால் ஆன ஒரு உள்ளீடற்ற உருளை வடிவ குழாயின் வெளி மற்றும் உள்வட்டங்களில் விட்டம் சரிங்களா 10 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஆகும். அக்குழாயினை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட தாமிரத்துடைய கன அளவு சரிங்களா. ஸோ டோட்டல் வால்யூம் கேட்குறாங்க. இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஹோலோ சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஹோலோ சிலிண்டர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஹோலோ சிலிண்டர் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம். இதில் நமக்கு ஹைட்டு கொடுத்துருக்காங்க 2.1 மீட்டர். சரியா? ஆனால் நமக்கு இங்கே பாருங்கள், ரேடியஸ் எல்லாமே நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே டயாமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம இதை சென்டிமீட்டரில் மாற்றணும். சென்டிமீட்டரில் மாற்றினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 210 ஆன்சராக கிடைக்கும். 21 சென்டிமீட்டர். இதுதான் ஹைட்டு. இப்போ நமக்கு இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் 2 ரேடியஸ் இருக்கா? அப்போ ஸ்மால் ஆர் வந்து நம்ம 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் ஆஃப் தான் நமக்கு இது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 10 இருக்குது. அப்போ கேபிட்டல் ஆர் வந்து 5 அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு இதோடைய வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இப்போ நமக்கு பையோட வேல்யூ 22/7ன்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இன்ட்டு ஆர் கேபிட்டல் ஆர் வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு 210 ஹைட்டு. இப்போ இதோட வேல்யூ 22/7ன்னு இருக்குங்களா. ஸோ இதோட வேல்யூ 25 இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9 கிடைக்கும். 25 9 போயிடுச்சு அப்படின்னா 16 அப்படின்னு இருக்கும். இங்கே 210 இது கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணால் 30 டைம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ 22 இன்ட்டு 16 இன்ட்டு 30 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 10560 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆன்சர் பாருங்கள். ஏவோட வேல்யூ வந்து 1 3. ஸோ ஒரு செட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஜிஎஃப்எக்ஸ் இருக்குது. எஃப்ஆஃப்எக்ஸும் ஜிஎஃப்எக்ஸும் இருக்குது. ஜிஎஃப்எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எஃப்ஆஃப்எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நமக்கு அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஜிஎஃப்எக்ஸு கூட எஃப்ஆஃப்எக்ஸை ஹோல் ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம், அவ்வளோதான் ரூலு. ஸோ ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நமக்கு 0 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸோட வேல்யூவே. எக்ஸுக்கு இங்கே 0 கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அடுத்தது இதோட ஜிஎஃப்எக்ஸுக்கும் எஃப்ஆஃப்எக்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம 0 கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக 0. அப்போ 1 கொடுத்து பாருங்கள், இந்த இடம் 1ன்னு கிடைக்கும், இங்கே நமக்கு 1ன்னு கிடைக்கும், இங்கே 1 - 1 0, anything power 0 = 1ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? சும்மா 1க்கு மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன் பாருங்கள். f of x = 1 × 1/3 whole power 1 × 2/3 whole power 1 - 1. ஸோ இப்போ இதோட ஆன்சர் 1 - 1ன்னா 0. அப்போ anything power 0 = ஆன்சர் என்ன கிடைக்கும்? நமக்கு 1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ இதோட மொத்த ஆன்சரே நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/3 தான் கிடைக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தா அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் கூட எக்ஸ் மல்டிஃபை பண்ணும். எக்ஸோட வேல்யூ 1. ஸோ அப்போ அதே தான் இங்கேயும் கிடைக்க போகுது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னா 1/3 தான். அவ்வளோதான். இப்போ ரெண்டும் கண்டுபிடிச்சோமா, இதில் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸு எஃப் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயரு. அப்போ 1/3 - 1/3 ஹோல் ஸ்கொயரு. இதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ 1/3 - 1/9. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்சிஎம் காமனாக ஃபாலோ பண்ணுவோம். அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 9 9 கிடச்சிரும். அப்போ 9 ஹோல் பவர் நமக்கு என்ன கிடைக்கும்? 9 - 1. சரிங்களா? நமக்கு சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 - 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2/9. ஸோ ஆன்சர் 2/9. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷினை பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து 60 மீட்டர் மற்றும் 40 மீட்டர் உயரமுள்ள 2 கோபுரம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது 60 மீட்டரு, இது 40 மீட்ரு. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 70 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கோபுரங்கள் உச்சியிலிருந்து எதிர்கோபுரங்களுக்கு அடியில் வரைபடும் கோடுகள் சந்திக்கும் புள்ளி. ஓகேவா? அப்போ நம்ம இந்த இதுதான், இந்த கோபுரத்துலேருந்து இங்கே வரோம். ஸோ இது 60 மீட்டர் இல்லையா? அப்போ இதை கொஞ்சம் லென்த்து பண்ணால் இந்த மாதிரி. இப்போ ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த சைடு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம என்ன வச்சுக்கலாம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது நம்ம என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் ஒரு கான்செப்ட் வரும், அது மாதிரி கான்செப்ட் தான். இப்போ நேம் கொடுக்குறோம்னா இது ஏ, இது பி, இது வந்து சின்னு கொடுத்துக்கலாம், இது டின்னு கொடுத்துக்கலாம், இது என்ன பண்ணலாம்னா இஎஃப். ஸோ இப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்று மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது 2 ட்ரையாங்கிள், இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் நான் எடுக்க போகிறேன். ஸோ எடுத்தேன் அப்படின்னா இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஒன்று சிடிஇ ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ட்ரையாங்கிள் எடுப்போம். ஃபுல் ட்ரையாங்கிளில் இங்கே என்ன இருக்குது? இ இருக்கும், இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது. ஸோ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர்னால் அந்த கரஸ்பாண்டிங் சைடை வந்து நம்ம ஈக்குவல் ரேஷியோவில் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இங்கே வந்து 40 மீட்ரு இருக்குது, இந்த கீழே வந்து 70 மீட்ரு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தேவை. அப்போ நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த கான்செப்ட் படி அப்ளை பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், இது டிவைடட் பை இது, இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே அப்ளை பண்ண பார்க்கலாம். அப்போ 40 டிவைடட் பை எக்ஸு, 70 டிவைடட் பை இசி அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்படி கிராஸ் மல்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இசி 40 = 70x. அப்போ இசி = 70x டிவைடட் பை 40. இப்போ இதே கான்செப்டை இஎஃப்ஏ சரியா, இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிள் ஃபாலோ பண்ணால் அப்போ 60/xன்னு கிடைக்கும். 60/x ஓகேவா? ஈக்குவல்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் சைடு இங்கே எடுப்போம் இல்லையா, பேஸில் இருக்கிறது. அப்போ பேஸில் நமக்கு எப்படி இருக்கும், 70 டிவைடட் பை சிஏன்னு இருக்கும். இப்போ நமக்கு அப்படி கிராஸ் மல்டிஃபை பண்ணோம் அப்படின்னா சிஏ இங்கே வந்துடும். அப்படியே 60 நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ 70x டிவைடட் பை 16 கிடைக்கும். இப்போ சிஏ வந்துச்சுங்களா? ஒன்றும் இல்லை, இந்த இசியும் சிஏவும் கிடைக்கும். இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும், 70x டிவைடட் பை 40 ப்ளஸ் 70x டிவைடட் பை 60. இப்போ நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா 240 வரும். இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே 6 வரும். அப்போ 42 0 எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு இதை நம்ம என்ன பண்ணோம், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து 280 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நியூமரேட்டர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 700x டிவைடட் பை 240 ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 70 தான். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பேஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கணும், 17 அவங்களே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ
இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 எடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே அப்ளை பண்ணிட்டோங்களா, 700x டிவைடட் பை 240 ஈக்குவல் டு 70. ஸோ அப்படியே எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறோம். இங்கே பாருங்கள், 700x ஈக்குவல் டு 240 இன்ட்டு 70. ஸோ இந்த 700 இங்கே எடுத்துக்கிறோம். 240 இன்ட்டு 70 டிவைட் பை 700 ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளோதான். 2 0க்கு 2 0 கேன்சல், 7க்கு 7 கேன்சல், எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 24. ஸோ 4th ஆப்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது மேக்ஸிமம் காமன் தான். 870 மற்றும் 258 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும்போது மீதி 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண். அப்போ மிகப்பெரிய எண் அப்படின்னாலே ஹெச்சிஎஃப் கான்செப்ட் தான். அப்போ ஹெச்சிஎஃப்னா ரிமைண்டர் வந்து 3 கொடுத்துருக்காங்களா, அப்போ ஒவ்வொரு நம்பர்லேயும் 3ஐ சப்ட்ராக்ட் பண்ணிட வேண்டியது தான். இங்கே ஒரு 3ஐ சப்ட்ராக்ட் பண்ணுவோங்க, இங்கே ஒரு 3ஐ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இங்கே 3ஐ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 867 கிடைக்குமா, 867 கிடைக்கும். இங்கே மல்டிபிளேஷன் 3ஐ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 255ன்னு வரும் சப்ட்ராக்ட் பண்ணணும்னா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிளில் எடுத்துக்கலாம். 3 டேபிளில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதில் 2 டைம்ஸ் இருக்காங்களா, அகைனு ஒரு 8 டைம்ஸு, இங்கே 9 டைம்ஸு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 85 டைம்ஸ் இருக்கும். அகைன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது எந்த டேபிளையும் எடுக்க முடியாது, 17ல் தான் எடுக்கலாம். 17ல் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 17 டைம்ஸ் இருக்கும், இங்கே ஒரு 5 டைம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஹெச்சிஎஃப்னா இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 17 × 3 ஈக்குவல் டு 51. அவ்வளோதான் ஆன்சர், ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2 முக்கோணம் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 முக்கோணம் வடிவத்துவம் கொடுத்துருக்காங்க. இது 2 சிமிலர் அப்படின்னா இப்போ நமக்கு பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது சுற்றளவு நமக்கு இங்கே இருக்குது. ஓகே. அப்போ சுற்றளவு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் சைடு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நமக்கு இது ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா அந்த வடிவத்த முக்கோணமாக இருந்துச்சு அப்படின்னா ஒத்த பக்கங்களுடைய நீளம் வந்து அந்த ஒத்த முக்கோணங்களுடைய சுற்றளவுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு சைடு இருக்குது 9, இன்னொரு சைடு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து 25 டிவைடட் பை 15 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ அப்படியும் இல்லைனா ஒன் சைடு 9ன்னு இருக்குது. இந்த 9ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான் இன்னொரு சைடு கரஸ்பாண்டிங் சைடு இருக்கும். அப்போ இதில் எந்த நம்பரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 54 தான் டிவைட் பண்ணோம், அதான் 5.4. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக இதை அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷனுக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 96 இந்த ரிமைண்டர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுமா, x/7 ஈக்குவல் டு 5n, அதோடைய 5ஓட மல்டிப்பிள் இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா. இந்த சைடில் இருக்க நம்பர் 5ஓட மல்டிப்பிளாக இருக்கணும், அதுதான் கான்செப்ட்டு. இப்போ இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்கிறதால இந்த 7 இங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 96 × 7 - x டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 5n. அவ்வளோதான். இப்போ நான் இந்த இது நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா 672 அப்படின்னு கிடைக்கும். அது கூட ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த 5 இந்த சைடு 35n. அவ்வளோதான். அப்போ 35n 35ஓட மல்டிப்ளாக இந்த நம்பர் அமையணும். ஸோ 35ஓட மல்டிப்ளாக நம்ம எந்த நம்பர் அமையும் அப்படின்னா இதில் எதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7 சப்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த நம்பர் கிடைக்குது. 665ன்றது தான் 35ஓட மல்டிபிள். அப்போ நம்ம எதை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும் இங்கே அப்படின்னா ஒரு 7 சப்ட்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு இங்கே ஆன்சர் கிடைக்கும். அப்போ x = 7 அப்படின்னு வருது. இங்கே அந்த ஆப்ஷனே இல்லை சரிங்களா. ஸோ அப்போ x = 7, அதில் மினிமம் இந்த 7 சப்ட்ராக்ட் பண்ணால் தான் இந்த நம்பர் 35ஓட மல்டிப்ளாக வரும். அதனால் எக்ஸோட வேல்யூ 7 வரும். ஸோ இங்கே ஆப்ஷனில் இல்லை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், ஏபிசியில் பக்கம் பிசியில் மேலுள்ள புள்ளி டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இப்படி ட்ரையாங்கிளை பிரிச்சுக்கிறோம். ஸோ ட்ரையாங்கிளை பிரிச்சுட்டு இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிசியில் வந்து டின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஸோ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் இருக்க மாதிரி இருக்குமா. ஸோ அந்த கான்செப்டில் நம்ம வந்து டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிடியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1/3 ஆஃப் பிசி. மொத்த வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணோம். அதாவது 3ல் ஒரு பங்கு இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதான் கான்செப்ட்டு. அப்போ 3ல் 2 பங்கு இங்கே இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஒரு பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ண போகிறேன். இது எல்லாமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமபக்க முக்கோணம் சரிங்களா. ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து அப்ளை பண்ணால் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ்ஸு இங்கே பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பிடியோட வேல்யூ மட்டும் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ ஏடி ஸ்கொயர்
ப்ளஸ் பிடியோட வேல்யூ 1/3 பிசி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஏபி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பிசி. ஏன்னா இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அதனால் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏபினே கூட எடுத்துக்கலாம். இது ஏபி ஸ்கொயர். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள். இப்போ ஏடி ஸ்கொயர் எப்படி இருக்குமா, ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது ஏடி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1/9 பிசியை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏபின்னு எழுதிக்கலாம். ஏன்னா சேமான சைடு தானே இருக்கும் எல்லாமே ஈக்குவலேட்டரல்னால், அதனால். அப்போ ஏபி ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துருவாங்க. இப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் மைனஸ் 1/9 ஏபி ஸ்கொயர். அவ்வளோதான். 9 இங்கே எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 டைம்ஸ் ஆஃப் ஏபி ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் பைன்னு இருக்கா. 9 டைம்ஸில் 1 டைம்ஸ் போச்சுன்னா 8/8 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஸ்டெப்பு இங்கே போகிறோம் பாருங்கள். அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் ஆஃப் ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை 9 இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ 9 இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா. அப்போ 9 ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஏபி ஸ்கொயர். இந்த ஏபி அகைன் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் 9 டைம்ஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. ஸோ அந்த ஆப்ஷனும் நமக்கு இங்கே கிடைக்கல. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வருது அப்படின்னா 8 தான் இந்த சம்க்கும் ஆன்சர் வருது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 சென்டிமீட்டர் ஆர அளவுள்ள ஒரு கோள வடிவ பந்து வகுக்கப்பட்டு அதே ஆர அளவுள்ள திண்ம கூம்பு, அதாவது ஒரு ஸ்பியரை கோனா சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகாதுன்னா, வால்யூம் வந்து மாறாது. அவ்வளோதான் கான்செப்ட். வால்யூம் சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பியரை கோனா தான் மாற்றுறாங்க, அதனால் வால்யூம் சேஞ்சஸ் ஆகாது. அப்போ ரெண்டுக்கும் வால்யூம் ஃபார்முலா. இதுக்கு வந்து 4/3 பைஆர் ஸ்கியூபு. இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, கூம்போட உயரம் தான் கேட்குறாங்க. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். பை கேன்சல் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கொயருக்கு இதில் வந்து 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும், ஒரு ஆர் மட்டும் இருக்கும். அப்போ 4r ஈக்குவல் டு ஹெச். அப்போ 4 இன்ட்டு ஆர் இவ்வளோ ரேடியஸ் வந்து 3 ஹெச். அப்போ 4 3 ஆர் 12. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் சி. ஓகேங்களா. ஓகே, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 10th இருக்க அந்த தேல்ஸ் தேரம்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை மாதிரி தேரத்தில் தான் நமக்கு வந்திருக்கும். இப்போ இது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு இது டிவைடட் பை இந்த பார்ட்டு, இது டிவைடட் பை இந்த பார்ட்டு நமக்கு ரேஷியோவில் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸு பை எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை 3x ப்ளஸ் 1. ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு, இது இங்கே வரும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அகைன் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன் சைடு எடுத்துருவாங்க. 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து 5ன்னு கிடைக்கும். அதனால் நம்ம இங்கே 4x ஸ்கொயர்னு கொடுத்துக்கலாம் ப்ளஸ்ஸு 6. ஸோ இப்போ நமக்கு 3x ஸ்கொயரு இப்போ ஒன்று போயிடுச்சுன்னா 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் 3x ஸ்கொயர் அகைன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இங்கே +6 வந்து -6ஆக மாறி இருக்கும். -6 = 0. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரிங்களா, இங்கே 5 டைம்ஸ் இருக்குமா, ஓகே 5 டைம்ஸ் இருக்கும். இதை ஆட் பண்ணால் 5, இங்கே வரும்போது -5ன்னு இருக்கும். இங்கே நமக்கு வந்து -4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. இப்போ நம்ம 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் வராது, 2x -3 = 0. சரிங்களா. அவ்வளோதான். இந்த 2 வந்து அகைன் இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் 0வாக மாறிடும். இப்போ இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் -3, ஆட் பண்ணால் -2. அப்போ 1 3 0ன்னு கிடைக்கும். இங்கே நம்ம மைனஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், x + 1 x - 3 அப்படின்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ x = -1 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ x = என்னதுன்னா நம்ம பாசிட்டிவ் நம்பர் தான் எடுப்போம். ஆன்சர் 3. ஓகேங்களா. ஓகே, இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா தான். ஸோ நமக்கு டோட்டல் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ரிலேஷன் என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ ஏல நம்பர் ஆஃப் டேர்ம் பி இருக்குது, பியில் நம்பர் ஆஃப் டேர்ம் q இருக்குது அப்படின்னா a to b அப்படின்னு கேட்டாங்கன்னா q/b இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு இந்த சம்மை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், ஏவில் வந்து எத்தனை இருக்குது, 2 4 5 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஏவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இருக்குது, பியில் எத்தனை இருக்குது, 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ a to b தான், ஏலேருந்து பிக்கு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
2 பவர் 5ன்னு வரும். அப்போ 2 பவர் 5னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 சரிங்களா? 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16, 16 32. ஸோ ஆன்சர் 32. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ கிராஸ் பியோட வேல்யூ எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு 2 கண்டிஷன் இருக்குது. இதோட வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா இது அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x² - 3x ஈக்குவல் டு -2 சரியா? இதை இதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம், இதை இங்கே ஈக்குவல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு y² + 4y ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து x² - 3x + 2 ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷனை கிடச்சிருக்கோம். இதில் நம்ம y² + 4y - 5 ஈக்குவல் டு 0. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூஸ் கிடைக்கும் சரிங்களா? இப்போ நம்ம ஃபேக்டர் பண்ணதுக்கப்புறம் எக்ஸோட மதிப்பு ஒரு மதிப்பு கிடைக்கும், ஒய்யோட மதிப்பு ஒன்று கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,2ன்னு கிடைக்கும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது. ஒய்யோட வேல்யூஸ் நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா -1,5ன்னு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா இங்கே 2 டேம் இருக்குது, இங்கே 2 டேம் இருக்குது. எக்ஸில் 2, ஒயில் 2. இங்கே y பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸ் ஒய் வந்து ரியலில் இருக்கா இல்லை ரேஷ்னலில் இருக்கான்னு கரெக்டாக சொல்லலை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு டோட்டல் ரிலேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வெற்றற்ற ஒரு நான் எம்டி செட்டு இல்லாமல் கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 பவர் PQ ஓகேங்களா -1 இதுதான் ஃபார்முலா. அப்போ 2 பவர் PQ அப்படின்றது 2 பவர் 2 இன்ட்டு 2 -1 2 பவர் 4 2 பவர் 4 வந்து 16 கிடைக்கும். 16 - 1 ஈக்குவல் டு 15. ஸோ ஆன்சர் 15. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டியில் ஒரு சம்ம பாருங்கள். இப்போ 900 பொருள்களை உடைய ஒரு தொகுப்பில் ஸோ அப்போ n(s) ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா 900 அப்படின்னு கிடச்சிரும். அதில் டிஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் மெம்பர்ஸ் ஓகேங்களா? அப்போ எக்ஸ் பொருள்கள் வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து ஒரு குறைபாடுடைய பொருளை எடுப்பதற்கான நிகழ்த்தவும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து குறைபாடு டிஃபெக்ட் இருக்குது இல்லையா? அந்த டிஃபெக்ட் ஐட்டத்துடைய ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.18 அவ்வளோ. அது கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி நமக்கு என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்ட்னா n ஆஃப் டிஃபெக்ட் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட் டிவைடட் பை n(s) ஈக்குவல் டு 0.18 அவ்வளோதான். இதில் அப்படியே வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். n ஆஃப் டிஃபெக்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு, டோட்டல் வந்து 900 ஈக்குவல் டு 0.18 அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா 0.18 இன்ட்டு 900 அவ்வளோதான். அப்படியே இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 162 கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 162 சரிங்களா? ஸோ 2 0 வரும். அதில் நமக்கு 2 டிஜிட் பாயிண்ட் எடுக்கிறதால அது கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் எதுக்கு? இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொது விகிதம் ஓகேவா? காமன் ரேஷியோ ஆரோட வேல்யூ 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 39வது மற்றும் 37வது உறுப்புகளுக்கு இடையே உள்ள விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ T39 டிவைடட் பை T37 ஈக்குவல் டு K டிவைடட் பை 1. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A r⁻38 T39னா இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் A r⁻36 ஏக்கு ஏ கேன்சல் ஆகிடும். 36க்கு இதில் 36 போயிடுச்சுன்னா ஒரு 2 மட்டும் வரும். ஸோ நமக்கு K/1 இருக்கும். அப்போ r²/1 K²/1 சரி K. இப்போ r², ஆரோட வேல்யூ 24. அப்போ 24 ஸ்கொயர் பண்ணுறோம் பை 1, இங்கே K/1. ஸோ 24 ஸ்கொயர் பண்ணால் 576ன்னு கிடைக்கும் சரிங்களா? 576. ஸோ அப்போ கேவோட வேல்யூ 576 அவ்வளோதான். டேரெக்டாக எடுத்துக்கலாம் இதை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சம பாருங்கள். ஒரு ஜாடி கொடுத்துருக்காங்களா? ஒரு ஜாடியில் அதாவது ஒரு கண்டெய்னரில் நமக்கு என்ன இருக்குன்னா ஒயிட் பால் வந்து 15 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒயிட் பால் வந்து எவ்வளோ அப்படின்னா 15 இருக்குது. அதில் வந்து பிளாக்கில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிளாக்கில் எவ்வளோன்னு தரல, எக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு பந்தை எடுப்பதற்கான நிகழ்த்தகவானது என்னதுன்னா கருப்பு பந்து எடுக்கிறதுக்கான நிகழ்த்தகவு. ஸோ கருப்பு பந்து எடுக்கிறதுக்கான நிகழ்த்தகவுனா இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளை பந்து கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை போல் 3 மடங்கு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட்டை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான் ரூலு. இப்போ அப்படியே நம்ம ஆன்சர் கண்டுபிடிங்க. பிளாக்குக்கு
எக்ஸு பை டோட்டல் n ஆஃப் எஸ்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 15 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஒயிட் வந்து 15 டிவைடட் பை டோட்டல் பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் எக்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸு பை 15 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 15 ப்ளஸ் எக்ஸு அவ்வளோதான். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. இங்கே சேமாக இருக்கா, இந்த வேல்யூ தான் 45. ஸோ அதுதான் நமக்கு இங்கே ஆன்சராக இருக்கும். எக்ஸோட வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக அது மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அகைன் பாருங்கள், இப்போ காயினை வந்து டாஸ் பண்ணுறாங்களா, இப்போ காயின் 3 டைம் டாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஹெச்டி சரியா. ஸோ என் ஆஃப் எஸ் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம். நமக்கு 3 காயின்ஸ் அப்படின்னாலும் 2/3 8 தான் என் ஆஃப் எஸ். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஹெச்டி லாஸ்ட்டில் டி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் டி சென்டரில் கொடுக்குறோம். இந்த டி அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரும் சென்டருக்கு, லாஸ்ட்டில் ஹெச். அடுத்தது நமக்கு சென்டருக்கு வந்தது இங்கே ஃபஸ்ட்டு வரும் ஹெச். இப்போ அப்படியே எல்லாத்துக்கும் ஆப்போசிட் எழுதிக்கிறோம். அப்போ டி ஹெச் டி சரியா. ஸோ மேலே இருக்கிறதுக்கு ஆப்போசிட் அப்படியே ஹெட்னா டெய்ல்னா ஹெட்டுன்னு அப்படி எழுதிக்கிறோம். ஸோ 8 கிடச்சிரும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 2 தலை. ஓகேங்களா, அப்போ ஹெட்டில் தான் கொஸ்டின் வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ நமக்கு அட்லீஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 2 ஹெட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா இது வரும். ஸோ இங்கெல்லாம் நமக்கு ஹெட் இல்லை. அப்போ கீழே இருக்கிற எதுவுமே வராது. அப்போ ப்ராபபிலிட்டி இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு பாசிபிள் அவுட்கம் எவ்வளோ அப்படின்னா 4, டோட்டல் அவுட்கம் வந்து 8ன்னு தெரியும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸு 2 டைம்ஸு. ஸோ ஆன்சர் 1/2. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதே சேம் ப்ராபபிலிட்டி கொஷின் தான் இதுவும். இப்போது டோட்டலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஜாடியில் வந்து 18 பந்துகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஜாடியில் 18 பந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் சிவப்பு வந்து எம் கவுண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிவப்பு பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு பி கொடுத்துருக்காங்க. இப்போ 2 சிவப்பு பந்தை ஆட் பண்ணுறாங்க. சேர்க்கும்போது சிவப்பு பந்தினை பின்பு ஒரு சிவப்பு பந்தினை எடுப்பதற்கான நிகழ்தகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2க்கும் நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என் ஆஃப் எஸ் 18 இருக்குது ஸ்டார்டிங்கில். இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு எம் கவுண்டிங்கில் இருக்குது. அப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டியும் அவங்க கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ரெட்டு ஈக்குவல் டு பி ஆஃப் ரெட்டோட வேல்யூ m/18. ஸோ அகைன் என்ன பண்ணுறாங்க 2 பாலை ஆட் பண்ணுறாங்க. அப்போ என் ஆஃப் எஸ் எவ்வளோ கிடைக்கும்னா 20 கிடைக்கும். அப்போ ரெட்டு எவ்வளோ கிடைக்கும், ஆல்ரெடி எம் இருந்தது ஒரு 2 ஆட் ஆகும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட்டு என்னன்னா அதையும் கொடுத்துருக்காங்க அவங்களே 9/8 × பி. இங்கே என்ன கிடச்சிருக்கோ இதோடைய ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஆக்சுவலாக இங்கே இதோட வந்து பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ராபபிலிட்டி இங்கே வர ஆன்சரு 9/8ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா இந்த ஆன்சர் கிடைக்குது அப்படின்றாங்க. இதுதான் நமக்கு கண்டிஷனு. ஸோ இப்போ இதில் அப்படி நம்ம இந்த வேல்யூ செக்ஷன் சப்ஸ்டிட் பண்ணாலே கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து நான் என்ன பண்ணேன்னா 8, நான் ஆக்சுவலாக ஆன்சர் 8 தான் கிடைக்கும் இதுக்கு. இந்த இடத்துல அப்படியே 8 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8/18 கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4/9 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இந்த அப்படியே இங்கே வந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இது 9ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 4/9ன்றதை 9/8ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், கேன்சல் பண்ணிவிடுவோம். அப்போ 1/2. ஸோ ஓகேவா. இப்போ இதோடைய ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/2 கிடைக்குது. ஸோ அப்போ கரெக்டான ப்ராபபிலிட்டி பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல 8ன்னு வச்சுருப்போமா, அப்போ 8ன்னு இருந்ததுன்னா ஆன்சர் 10ன்னு கிடைக்கும். அப்போ 10/20. ஸோ கேன்சல் பண்ணால் 1/2. அதுவும் இதுவும் சேமாக வந்திருக்கா. ஸோ இப்போ ஆன்சர் 8. நம்ம இது சப்டிவிஷன் மெத்தடில் போட்டோம்னா கொஞ்சம் ஷார்ட்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, அதனால தான் நான் இந்த ஃபார்மேட் சொல்லியிருப்பேன். இந்த ப்ராபபிலிட்டியிலேருந்து இதுலேருந்து m = 8 ஃபஸ்ட்டு 2ன்னு எடுக்கிறோம், அப்புறம் 4ன்னு எடுக்கிறோம், 6 எடுக்கிறோம், 8 எடுக்கிறோம். 8 கொடுத்தா தான் கரெக்டான கான்செப்ட் அப்ளை ஆகும். ஓகேங்களா.